தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நாம் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். ஏன்னா சமீப காலத்தில் சமூகத்தை சார்ந்த சில வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயற்கை வளத்தை பார்த்துருப்பீங்க. நம்ம தீபம் இயற்கை சேனலில் இயற்கை வளமும் நல்லா தன்னார்வ தொண்டு செய்கிறவர்களையும் இதுபோல் ஆன்மீக நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம் வீடியோ போட்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவோடு மிகச்சிறப்பாக தீபம் இயற்கை டிவி போயிட்டுருக்கு. நமது நாடு கலாச்சாரம் பண்பாடு நிறைந்த நாடு. இந்த கலாச்சாரமும் பண்பாடும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சீர்குலையாமல் இருப்பதற்கு காரணம் நமது திருக்கோயில்கள் தான். அந்த திருக்கோயில்களின் வழிமுறைகளை உருவாக்கி அந்த திருக்கோயில் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது ஆதீனங்கள் தான். கோவையில் பேரூர் ஆதீனம், சிரவை ஆதீனம், செஞ்சேரிமலை ஆதீனம், காமாட்சிபுரி ஆதீனம், இந்த 4 ஆதீனங்களும் செய்கின்ற விழாக்களுக்கு நாம் சென்று இந்த தீபம் இயற்கை டிவி சார்பாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போது நம்ம பேரூரில் பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வலதுபுறம் திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான மடம் இருக்குங்க. அந்த மடத்திலிருந்து கடந்த 350 ஆண்டுகளாக பட்டீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் போய் பண்ணி அங்கே தங்கியிருந்து சிவனடியார்கள் வணங்கி வந்தார்கள். அந்த மடத்துக்கு சொந்தமான ஒரு 12 ஏக்கரா பூமி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஊருக்கு வெளிப்புறம் இருக்குதுங்க. இதைய கடந்த 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி குத்தகை கொடுத்தாங்க. அதில் சரியாக விவசாயம் நடக்கலை. இப்போது கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாற்றோன்னு அங்கே இருக்கிற சிவனடியார்கள்லாம் முடிவு பண்ணி நம்ம குருமகா சன்னிதானத்திடம் எடுத்து சொல்லி அதற்குண்டான வேலைகளை செய்தார்கள். அது ஒரு நல்ல தோட்டமாக மாற்றணும், இயற்கை விவசாயம் பண்ணுற தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சாமிகள் 24வது பட்டம் இதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து பல சிரமங்களுக்கு இடையில் இப்போது அந்த தோட்டத்தை மீட்டெடுத்து இயற்கை விவசாயம் செய்யுங்கிறதுக்காக நம்ம ஈசா யோகா மையத்தில் தொடர்பு கொண்டு அங்கே இயற்கை விவசாயம் செய்யும் குழுக்களை இங்கே வரவழைத்து அதற்காக திட்டமிட்டு அற்புதமான ஒரு தோட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். நீங்களே பாருங்கள். அந்த இடத்திலே சுவாமிகள் வந்தால் தங்கி மக்களுக்கு அருளாசி செய்வதற்காக ஒரு மண்டபமும், மாடுகளை பராமரிப்பதற்கு கோசாலையும், சிவனடியார்கள் பக்தர்கள் அங்கே வருகை தந்து ஓய்வெடுப்பதற்காக சில அறைகளையும் உருவாக்கி இன்று ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அதை திறப்பு விழா செய்ய இருக்கிறாரு. அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்குது. நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவருடைய அருளாசியும் இந்த சிவனடியார்களின் என்னென்ன செய்கிறார் என்பதையும் பார்ப்போமா? வாருங்கள். விழாவின் 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள். சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நால்வரை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி வல்க, மெல்மை போல் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம், வந்துவில் படாத பெய்க, மணிவரம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நால்வரை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி வல்க, மெல்மை போல்
இந்த ஸ்ரீ அம்பலவாணர் இல்லம் மற்றும் கோசாலையினுடைய திறப்பு விழா நம்முடைய எல்லாம் வல்ல பரம்பொருளாய் இருந்து குருநாதராய் நம்மை வழிநடத்துகின்ற 24வது குருமாசனானுடைய திருக்கரங்களாலே இப்பொழுது துவக்கி வைக்கப்பட்டது. அதனுடைய தொடர்பாக இப்பொழுது திருமுறை இசை நம்முடைய ஈஷாவை சேர்ந்த குழந்தைகள் மிக அருமையாக பாடினார்கள். அதற்கு முன்னால் நம்முடைய மருதமலை ஓதுவாமூர்த்திகளுடைய குழுவினராக திருமுறை இன்னிசையும் மங்கள இசையும் இந்த நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து அடுத்தால் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் இங்கே எழுந்தருளி பேரூர் புராணம் குறிப்புரை என்ற நூல் வெளியீடும் அவர்கள் எல்லோருக்கும் அருளாசியும் வழங்க இருக்கிறார்கள். அந்த நிகழ்விற்கு முன்னர் நம்முடைய அன்பிற்குரிய திரு வாவிப்பாளையம் அனந்தகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் ஒரு சிறப்புரை இங்கு ஆற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் செஞ்சேரி மலை அருகிலே இருக்கின்ற வாவிப்பாளையத்தைச் சேர்ந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருமணத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். ஐயா அவர்கள் சமய சொற்பொழிவுகள் பல நிகழ்த்தியும் பல ஏற்பாடுகள் செய்தும் திருமணத்தோடு ரொம்ப இணக்கமாக இருந்து பணி செய்யக்கூடிய பெரியவர்கள். உங்கள் எல்லோர் சார்பிலும் ஐயா அவர்களை சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஆரூர் அத்தா ஐயாற்றமுது அளப்பூர் அம்மானே, காரூர் புலிகள் புடைசூழ் புறவில் கருகா ஊரானே, பேரூர் உறைவாய் பட்டி பெருமான் பெறவா நெறியானே, பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே. தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் தோன்றா துணையாக இருந்து நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வருகின்ற இந்த ஞானாசிரிய பெருமக்களாம் குருமகா சன்னிதானங்களின் குருவருள் பெருங்கருணையினாலும் மேலை சிதம்பரம் என்றும் பிறவாத பெருநெறி காட்டுகின்ற அருள்நிலம் என்றும் அருளாளர்களால் போற்றி பரவப்பட்ட காஞ்சிமா நதியின் கரையில் அமைந்திருக்கின்ற ஆன்பட்டி பேரூர் என்கிற இத்திருத்தலத்தில் அருளாய்ந்த திருவாவடுதுறை ஆதீனத்திற்குரியதான இந்த தம்பிரான் தோப்பில் புதிதாக அமைக்கப்பெற்றிருக்கின்ற அம்பலவாணர் நிலையம், பசுக்களுக்கான கோசாலை, இயற்கை விவசாய பெரும்பண்ணை ஆகியன துவக்கம் பெறுகின்ற இந்த பெருநாளில் திருவுள்ளத்தோடு இந்த திருப்பணிக்கெல்லாம் ஆற்றுப்படுத்தி இந்த பெரும் நிகழ்வு உருவாவதற்கு எல்லா வகையிலும் மூலமாக இருக்கின்ற திருவாவடுதுறை ஆதீனம் 24வது சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை தெண்டனிட்டு பணிந்து வணங்கி எழுந்தருள இருக்கின்ற கொங்கு நாட்டு குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளுக்கு வணக்கங்களை உரித்தாக்கி பெரும் புலவர் பெருமக்கள், ஆய்ந்த சான்றோர்கள், அடியார் பெருமக்கள் நிறைந்திருக்கின்ற அவைக்கு என் பணிவையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கொங்கு நாடு மேற்கு தொடர்ச்சி மலை தொடங்கி கிழக்கே காவிரியும் ஆன்பொருணையாம் அமராவதியும் சென்று சேருகின்ற குளித்தலை ஈராய், வடக்கிலே குடகின் தென்பகுதி தொடங்கி பொதினி என்னும் பழனிமலை வரையிலான விரிந்த நிலப்பரப்பை கொண்ட அழகான நன்னிலம். இந்த கொங்கு நாட்டுக்கு பல்வேறு சிறப்புகள் இயற்கையாய் அமைந்திருக்கின்றது. மேகங்கள் தவழுகின்ற மேற்கு தொடர்ச்சி மலை எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இங்கே
பொழியக்கூடிய மழையானது உலகத்தின் இரண்டாவது சுவைமிகுந்த சிறுவாணி நீரை மக்களுக்கு தரக்கூடிய அமுத சுரபியாக விளங்குகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி கிழக்கே பறந்து விரிந்திருக்கிற நிலங்கள் எல்லாம் பசுமை படர்ந்த நிலங்களாக காட்சியளித்தது ஒரு காலம். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் சூழல் காரணமாக இங்கே ஒரு முறையான அமைப்பு இல்லாமல் இருந்த சூழலை மாற்றி சற்றேறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானங்களின் திருவுள்ளப்பாங்கின் வண்ணமாக இன்றைக்கு அற்புதமான ஒரு கோலக்காட்சி பொலிந்திருப்பதை நம் கண்களால் பார்ப்பதற்கு திருவருள் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த பேரூரின் புகழ் வார்த்தைகளாலோ அல்லது காலத்தாலோ அடக்கி முடியாத கீர்த்தி பெற்றிருக்கக்கூடியது. பேரூர் புராணத்தில் ஒரு காட்சி, கொங்கு நாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிலப்பதிகாரத்தை படித்து இளங்கோவடிகள் காவிரி பூம்பட்டினத்தினுடைய அந்த வளத்தை விளக்குவார். அங்கே ஒவ்வொன்றுக்குமான அங்காடிகள் விரிந்திருந்த காட்சியை சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லங்காடி, நாளங்காடி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு பொதுநிலை மால் என்று சொல்லக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேற்கு நாட்டு கலாச்சாரம் நம்மை ஆட்கொண்டதற்கு பிறகு மால் கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக நிறுவனங்கள் இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. ஒரே இடத்தில் பல்வேறு அங்காடிகள், ஆடை அங்காடி, அணிகலன்களுக்கான அங்காடி, அலங்கார பொருட்களுக்கான அங்காடிகள் என்று பறந்து விரிந்த கடைப்பரப்பை இன்றைக்கு நாம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிற காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பெருமக்களை, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு நாட்டவர்கள் எல்லாம் இலை தலைகளை அணிந்து கொண்டு காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் இன்றைக்கு பேசப்படுகிற அந்த மால் கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா கடைகளும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம் தமிழர்கள் என்பது இன்றைக்கு காலம் மறந்துவிட்ட ஒரு செய்தி. காவிரி பூம்பட்டினத்தில் இளங்கோவடிகளுடைய அந்த சிலப்பதிகார செய்திகளை பார்க்கிற போது அல்லங்காடி, நாளங்காடி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு தான் 21ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேதான் இன்றைக்கு வெளிநாடுகளில் சில நாடுகள் தான் நைட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லங்காடிகளுக்கு சென்றிருக்கிறார். உழைத்து களைத்த மனிதன் தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இரவிலே கடைக்கு செல்வான். செல்பவன் வெறுங்கையோடு திரும்பக்கூடாது என்கிற பெருநோக்கத்தில் தமிழன் அன்றைக்கே இரவில் கடைகளை திறந்து வைத்து வாணிபத்தை விரித்து வைத்தவர் என்பது உலகம் இன்றைக்கு மறந்துவிட்ட செய்தி. காவிரி பூம்பட்டினத்தில் இன்றைக்கு அல்லங்காடியும் நாளங்காடியும் இருந்ததை சிலப்பதிகாரத்தில் அறிகிறோம். அதே சோழ நாட்டை முடியாட்சி செய்த ராஜராஜன் பக்கத்தில் இருக்கிற ஈழ நாட்டிற்கு சென்ற போது அவனுடைய அரசமைப்பை விரிவு செய்த அந்த புலனறுவையில் இருக்கக்கூடிய அந்த சிவாலய வளாகத்திற்குள் சென்றால் அங்கேயும் அல்லங்காடியும் நாளங்காடியும் இருந்ததற்கான சான்றுகள் இன்றைக்கும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி சோழ நாட்டில் இருந்த பண்பாடு, சோழ நாட்டில் இருந்த வணிக பெருநிலை உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருந்தது என்கிற செய்தி நம் சிந்தைகளுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்துகிற போது பேரூர் புராணத்தை புரட்டுகிறோம். கச்சியப்ப முனிவர் அருளி செய்த அந்த பேரூர் புராணத்தில் இதே பேரூர் நகரத்தில் பட்டிப்பெருமானும் பச்சை நாயகியும் அருளாட்சி செய்யக்கூடிய இந்த பேரூரில் அதே அங்காடிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பதை
கச்சியப்ப முனிவர் ஆவணப்படுத்தி இருக்கிறார். என்ன பொருள் என்றால், எப்படி சோழ நாடு உலகத்திற்கு பண்பாட்டிலும் வாணிபத்திலும் வாழ்க்கை முறையிலும் சமூக நெறியிலும் ஒரு நல்ல வழியை காட்டியதோ அதை பின்பற்றி இந்த கொங்கு நாடும் அந்த நிலையிலே நடைபோட்டது என்பதை இந்த புராணம் நமக்கு விரித்து சொல்லுகிறது. காஞ்சிமா நதி அது பிரவாகம் எடுத்து சென்று தவழ்ந்து போய் நொய்யல் என்கிற பெயரை பெற்று அன்னை காவிரியில் அழகாக கலந்து நிற்கிறது. அப்படி கலந்து நிற்கக்கூடிய இந்த நதியின் கரையிலேதான் பட்டிப்பெருமானுடைய திருக்கண்ணோக்கத்தில் அழகான கோவன்புத்தூர் என்று சங்க இலக்கியத்தில் போற்ற பெற்ற இந்த கோவை மாநகரம் நதிக்கரை நாகரீகம் என்கிற அடிப்படையிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அணிபெற்றிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மண்ணில் வரலாற்று தொன்மை சிறப்புமிக்க வழிபாட்டிற்குரிய திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த தம்பிரான் தோப்பு அமைந்திருந்தது. இந்த தம்பிரான் தோப்பில் இந்த தம்பிரான் தோப்பில் காலத்தால் ஏற்பட்ட சூழல் காரணமாக இங்கே சில முறைகள் முறைப்படுத்தப்படாமல் இருந்தது. இதை செவியுற்ற 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்கள் இந்த இடம் மக்களுக்கான இடமாக மாற வேண்டும் என்கிற பெருநோக்கத்தில் அவர்களுடைய தொண்டர் திருக்குழாத்தை கொண்டு காஞ்சிமா நதியின் கரையிலே அழகான இயற்கை விவசாய பண்ணையும் அடியார்கள் வந்து செல்வதற்கு அழகான தங்குமிடமும் கோசாலையும் இன்றைக்கு திருவுள்ளத்தோடு கண்டிருக்கிறார்கள். இனி இந்த தம்பிரான் தோப்பு அடியார்களுக்கான பெருநிலையமாக அவதாரம் பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற 24வது ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுக்கு நம் தொண்டர் பெருமக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை மகா சன்னிதானங்களின் திருவடிகளில் மனமை மொழிகளால் உரித்தாக்கி இந்த நிலை வளரட்டும், பட்டிப்பெருமான் அருளால் எல்லா அடியார் பெருமக்களும் இங்கே வந்து சென்று இந்த நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்கிற அந்த திருவேண்டுதலோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். குருமகா சன்னிதானுடைய திருவுளப்பாங்கின் வண்ணம் சைவ சித்தாந்த பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய நம்முடைய அருமைக்குரிய திரு சிவசண்முகம் ஐயா அவர்கள் நல்லுரை வழங்க இருக்கின்றார்கள். இருவினைதாம் இவை மும்மலம் இங்கிவை ஈது சிவம் கருவுறும் ஆறுயிர் உண்மைது என்று காட்டவல்ல குருவரன் நீ அன்றி வேறு அறியேன் இக்குவலயத்தில் திருவண்ணை மைகண்ட தேவே பஞ்சாக்கிர தேசிகனே. எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை திருமலர்களை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து அடியேன் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஒரு பொன்னாள். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் இங்கு எழுந்தருளி தம்பிரான் தோப்பிலே இந்த ஸ்ரீ அம்பலவாணர் இல்லத்தை கோசாலையும் மற்ற அறைகளையெல்லாம் இந்த மண்டபங்களை எல்லாம் திறந்து வைத்தருளினார்கள். நம்முடைய ஆதீன புலவர் சொன்னது போல நம்முடைய திருமடங்களுக்கு உட்பட்டு பல பெரிய கோயில்கள் இன்றைக்கு மடத்தாலே நிர்வாகம் செய்யப்படுகின்றன. அது திருவாவடுதுறை ஆகட்டும், திருவெளிமலை ஆகட்டும், திருவிடைமருதூர் ஆகட்டும், திருப்பெருந்துறை ஆகட்டும், எல்லா கோயில்களிலும் பல கோயில்கள் இன்றைக்கு ஆதீனத்தாராலே மிக அருமையாக நிர்வாகம் செய்யப்பட்டு பல அன்பர்களும் வழிபாட்டு செய்து புண்ணியம் பெறுகின்ற அமைப்பிலே அது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் குருமகா சன்னிதானங்கள் பல கோயில்கள் இன்றைக்கு இவர்களுடைய காலத்திலே குடமுழுக்கு செய்யப்பட்டு மிக சிறப்பாக அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புலவர் சொன்னது போல அது கோயில்கள் மட்டுமல்ல,
குருமூர்த்திகளும் தம்பரான் சுவாமிகளும் அவ்வப்பொழுது எழுந்தருள் இருக்கின்ற கிளை மடங்கள், அண்மையிலே தான் நம்முடைய கரூர் திருமடம் புதுப்பிக்கப்பட்டது. கொஞ்ச காலத்திற்கு முன்னால் தான் அங்கு சுசீந்திர மடம் என்று எங்கு மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு பேரூர் வேலப்ப தேசிய மூர்த்திகள் தீட்சையும் காஷாயம் அளித்தருளினார்களோ அந்த சுசீந்திர மடம் அண்மையிலே புதுப்பிக்கப்பட்டது. நம்முடைய கச்சியப்ப முனிவர் அவர் அந்த அரங்கேற்றத்திற்கு பின்னால் வந்த கொண்ட பொன்னை கொண்டு நமசிவாய மூர்த்திகளுடைய வழிபாட்டு இடத்தை சிறப்பித்தது கருதி அங்கு கச்சியப்ப முனிவருடைய திருவுருவம் அங்கு திறப்பிக்கப்பட்டது என்று சொன்னால், அதே போல சிறப்பு பின்னாலே இருக்கக்கூடிய நமசிவாய மூர்த்தியுடைய ஒடுக்க மண்டபம் என்று சொல்லி குருமாசனங்கள் எழுந்தருளி நமக்கெல்லாம் ஆசைகின்ற அந்த மண்டபமும் போன ஆண்டு நம்முடைய குருமாசனங்களுடைய பெருங்கருணையினாலே புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது பொலிவுடன் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட பல நிகழ்வுகளை இன்றைக்கு நூல்களும் நம்முடைய நமசிவாய மூர்த்தி அச்சகத்தின் சார்பிலே இருந்து நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே நம்முடைய 24வது குருமாசனங்கள் காலத்திலே மாணவர்களுக்கும் ஏனைய பயிலுகின்ற எல்லோருக்கும் நூல்கள் பல கிடைக்க வேண்டும் என்ற பெரும் கருணையினாலே பலவிதமான சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள், அதற்கு தொடர்புடைய நூல்கள், சாத்திர தோத்திர ஆசிரியர்களுடைய வழிவந்து பின்னால் வந்த செய்த அருளாளருடைய நூல்கள் என்று பல நூல்கள் மூலமாகவும் உரை நூல்களாகவும் இன்றைக்கு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பிலே ஏற்கனவே துவங்கப்பட்ட திருமுறை பயிற்சி மையம், அதற்கு முன்னர் துவங்கப்பட்ட சைவ சித்தாந்த பயிற்சி மையங்கள் எல்லாம் இன்றைக்கு திருமுறை பயிற்சி மையம் மட்டும் கிட்டத்தட்ட 122 இடங்களிலும், திரு சைவ சித்தாந்த பயிற்சி மையங்கள் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலும் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சித்தாந்த செந்நெறியினை கொண்டு செல்லுகின்ற பெரிய பணியினை நம்முடைய குருமாசனங்கள் பெரும் கருணை தரத்தோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருவடிகளை மாணவர்களாகிய நாமெல்லாம் நேரில் கண்டு வணங்கி நம்முடைய நன்றியினை தெரிவிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகின்றேன். இன்றைக்கு நூல் வெளியீடு நம்முடைய புலவர் சொன்னது போல பேரூர் புராண வெளியீடு கச்சியப்ப முனிவரை அறியாத தமிழ் மாணவர்கள் இருக்க முடியாது. மகாகவிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்லும் பொழுது தமிழ் வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைவாளுடைய திருவாயில் வராதா என்று சொல்லி காத்து நிற்குமா. அப்பேற்பட்ட புலமையுடையவர்கள் சில நேரங்களில் ஒரு சரியான வார்த்தை கிடைக்கணும்னு நினைச்சா நான் கச்சியப்ப முனிவர் திருவடிகள் வணங்குவேன், அது உடனே கிடைக்கும் என்று சொல்லுகிறார்னா கச்சியப்ப முனிவருடைய பாங்குப்பார். மாதவ சிவஞான முனிவருடைய மாணாக்கராக இருந்து பல புராணங்கள் அவர்கள் சொன்னது போல திருவானைக்கா புராணம், அது போன ஆண்டு நம்முடைய குருபூஜை நமசிவாய மூர்த்திகள் குருபூஜையிலே சன்னிதானங்கள் வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். திருவானைக்கா புராணம், நம்முடைய பேரூர் புராணம், விநாயக புராணம், பூவார் புராணம், எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சிறப்புடையதாக சொல்லக்கூடிய திருத்தணிகை புராணம். தமிழ் மாணவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவன் திருத்தணிகை புராணம் படித்திருக்க வேண்டும் என்று ஒரு மரபு. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு உயர்ந்த நடையிலே எழுதப்பட்ட நூல் திருத்தணிகை புராணம். இது போன்ற பல நூல்களை எல்லாம் அருளி செய்த கச்சியப்ப முனிவர் இந்த பேரூர் தலத்திலே சிறகாலம் எழுந்தருளி இருந்து இந்த பேரூர் தலபுராணத்தை பாடியிருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் அநேகமாக உலாவி மகிழ்ந்து வழிபட்டு செய்த இடத்திலே இன்றைக்கு நாம் குருமாசனங்களுடைய ஆசையினால் அவர்கள் முன்னே அமர்ந்திருக்கிறோம் என்பது மிகவும் ஒரு பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய செய்தி. அருளாளர்களை எவ்வாறெல்லாம் நினைந்து போற்றுவது, அவர்கள் எழுந்தருளிய இடங்களில் எல்லாம் சென்று சிவஞான சுவாமிகள் சொல்வார் சந்நிதி விஷயிடம் என்று சொல்வார் மாபாடியத்தில். அதுபோல அருளாளர்கள் இருக்கின்ற அந்த இடங்கள் எல்லாம் அந்த அருள் வீழ்ச்சியின் காரணமாக இது இந்த பேரூருடைய சிறப்பு என்று சொன்னால் ஆதீனத்தினுடைய குலதெய்வம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய ஞானாசிரியராய் திகழ்ந்த 10வது பட்ட வேலப்ப தேசிய மூர்த்திகள் காலத்தில் இளைய பட்டத்திலே இருந்த ஞான வேலப்ப தேசிய மூர்த்திகள் அவர்கள் எழுந்தருளி இருந்த இடமும் இன்னைக்கு அவர்களுடைய குருமூர்த்தமும் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன மடத்திலே எங்கு இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த பகுதி மக்கள் எல்லாம் நாளும் அந்த குருமூர்த்தத்தை வழிபாடு செய்யக்கூடிய புண்ணியம் பெற்று இருக்கிறோம். எங்கே அண்மை காலத்திலே தான் கச்சியப்ப முனிவருடைய சந்நிதியும் சிவஞான முனிவருடைய சந்நிதியும் நம்முடைய ஆதீனத்திலே, இதற்கு முன்னால் இங்கு ஆசிரியராக நம்முடைய ஆதீன சைவ சித்தாந்த பயிற்சி மைய ஆசிரியராயிருந்த வையாபுரி ஐயாவும் அவர்களோடு இந்த ஊர் பெரியவர்கள் நம்முடைய சொர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்களுடைய திருமகனார் அரவிந்த் வெங்கடாச்சலம் அவர்கள் போன்ற இந்த ஊர் பெரியவர்கள் எல்லாம் பல்வேறு வகையிலே உதவி செய்து இன்றைக்கு அதையெல்லாம் நம்முடைய வழிபாட்டுக்கு இங்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள்.
அப்பேற்பட்ட இந்த ஒரு சிறப்புடைய தலத்திலே இன்றைக்கு இந்த ஊர் பெரியவர்கள் நம்முடைய ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய இயக்குனர் டாக்டர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலராக இருக்கின்ற இந்த ஒரு நல்ல நாளிலே நம்முடைய குருமாசனானத்தினுடைய ஒரு பெரும் கருணை திறத்தினால் அவர்களுடைய அருளாட்சியிலே பறந்து விரிந்து வருகின்ற பல பணிகளிலும் மேலும் ஒன்றாக இந்த ஸ்ரீ அம்பலவாணர் இல்லம் என்ற இந்த இடம் தம்பிரான் தோப்பு என்று புகழக்கூடிய இந்த இடத்திற்கு பெயரே தம்பிரான் தோப்பு என்று. அப்பேற்பட்ட தோப்பிலே நாம் எல்லாம் இன்று அமர்ந்திருக்க இந்த திறப்பு விழாவினை மிக சிறப்பாக இந்த மண்டபங்களை எழுப்பி அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்ற சிறுவர் குருமாசனம் அவருடைய திருவடிகளை உங்கள் எல்லோர் சார்பிலும் மீண்டும் வணங்கி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். காமாட்சிபுரி ஆதீனம் 2வது குருமாசன ஞானங்களில் எழுந்துள்ளிருக்கின்றார்கள். அவர்களை ஒரு ஆசிரியரை தருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். மனிதரும் தேவரும் மாஜா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் செவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நெய்யமன் புந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாம் அல்ல காமாட்சி ஆதினம் 51 சக்திபீடம் குருமகா சன்னிதானங்கள் பாதம் போற்றி செய்து இந்த மேடையில் வீட்டிலிருக்கின்ற திருவாவடுதுறை மகா சன்னிதானங்கள் அவர்களுக்கும் மற்றும் சிவத்திருமேனியாக காட்சி தரும் சுவாமிகள் அவர்களுக்கும் பெருமக்களுக்கும் நூல் வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நிறைவான வணக்கங்கள். மடங்கள் செய்கின்ற அறப்பணிகள் ஏராளம். முக்கியமாக திருக்கோவில்களை பேணுதல், கலை கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, மருத்துவம் ஆகியன மக்களுக்கு பயன்படுகிற அனைத்திலும் கால் பதித்து பொது சேவைகளை ஆற்றி வருகிறது. அந்த வகையில் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனம் அனைத்து துறைகளிலும் முன்னிற்கிறது. அடியார்கள் செய்யக்கூடிய சேவை, ஆண்டவனுக்கு செய்கின்ற சேவை. இன்று வெளியிடப்பட்ட நூல் ஆசிரியர் மற்றும் பதிப்பாசிரியர் அச்சகத்தார் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எல்லாம் நிறைவாகட்டும். இந்த வார்த்தையை 12/2/2024 அன்று என்னுடைய குருமகா சன்னிதானங்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்தது. அன்றைக்கே இது நடக்கும், நீ போய் இது பேச வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை பேசியிருக்கின்றேன். இனி வருவதெல்லாம் என்னிடத்திலிருந்து வருவது சொல்கிறேன். 12/2 சித்தி அடைந்த நாள் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. ஆனால் கொடுத்த நாளோ 12/2/2024. அது 3, இது 2. அன்றைக்கு கொடுத்த வார்த்தை கண்ணு, இது மாதிரி நீ பேச ஒரு நேரம் வரும், சாதாரண நேரம் இல்லை, அது மிகப்பெரிய மேடையா இருக்கும். பாருங்க, நான் 110 நாள் தான் இந்த காவி வேட்டிய மேல பட்டு படாது பாடா இருக்குது. 3 மணி மணிவன், 4 மணி ஞானி, 5 மணி அறிஞர். என்னடா அது 100 நாள் இவ்வளவு வேலைனா, இவங்களாம் எத்தனை நாள் என்ன சமாச்சாரம். சும்மா நம்ம ஒரு பாட்டு படிச்ச திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றை உலகம் சொல்ற மாதிரி அந்த 2 குறளை படித்து சொல்றதே இவ்வளவு கஷ்டம்னா, அந்த குறள் எழுதினால் எவ்வளவு சமாச்சாரம் இருக்கணும். அதுபோல இந்த நூல் ஆசிரியர் பேரூர் தலப்புராணம், அதுபோல பேரே பாருங்க, பேரூர் தம்பிரான் தோப்பில் அம்பலவாணர் நிலையம். இத்தகைய விழாவிற்கு வருகின்ற அன்பர்கள், ஆண்டோர்கள், பொதுமக்கள் அனைவரும் நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடவுள் நேரா இப்ப அந்த ரூபத்துல சொன்னால் கூட மனிதன் செயல்பட மாட்டான். ஏன்னா அவ இருக்கிற புத்தியை பாத்தீங்கன்னா முதல் யுகம் நல்லவங்க மட்டும் வாழ்ந்தாங்க. 2வது யுகம் கொஞ்சம் தீமை நன்மை அதிகம். 3வது யுகம் தீமை அதிகம் நன்மை குறைவு. 4வது யுகம் யார் நல்லவன் கெட்டவனே தெரியாது லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப கஞ்சா அடிக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவன்கிட்ட போய் நான் தான் சிவபெருமான், சிவனேவன் சொன்னால் போடான்றான். அது மாதிரி லோகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா கலியுகம். அந்த யுகத்தில் கூட குருமகா சன்னிதானத்தை நாம் கண்டு வணங்கினால் போதும். எத்தனை பேர் சாமிகள் பார்க்க முடியுமா, அந்த பாதத்தை தொடலாமா என்று இருக்கின்ற வேளையிலே எங்கு அங்கிருந்து நம்ம எல்லாம் இங்கு தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 100 கோடி, துல்லிய செங்கலாலை தூய 300 கோடி, அள்ளியம் கோதைகளாய் ஆலயம் அடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையில விட்டு அகலார்தாமே. அதுபோல நாம் எந்த காரியம் செய்தாலும் தெளிவு தரும் அருளும் காணும் ஜகத்தினிலே சுகமாய் சேரத் தோன்றும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அது மாதிரி இந்த வாய்ப்பு இன்று நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. இந்த வாய்ப்பை பாருங்க, பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. அது போர் வீரனுக்கு சொன்னது. நம்ம நினைச்சிட்டா ஒரு சாப்பாடு நான் முன்னாடி போயிடும், போர்னா பின்னாடி போயிடணும், ஏதோ ஈட்டி பார்த்தா நம்ம எல்லாம் போயிடும்ட்டு. இன்னைக்கு இந்த நாள்
இங்க குரு உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் அங்கே சுத்திட்டு இருக்கிறது. நம்ம என்ன அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ரெடியா இருந்தா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஓடி முடிச்சுக்க போனா ஒன்றும் பிரைஸ் இல்லை. அப்ப அது மாதிரி இன்னைக்கு சாமிகள் வந்திருக்கிறாங்க. குரு எப்படி இளம் துறவியின் பேச்சு 3வது பாகத்தில் தொடரும்.